ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா சர்வைவல் சீரியஸ் மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரியஸ் பார்ட் 3 தான் கைஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பெருசாக பண்ண போகிறதில்ல. ஒரு வீடு கட்டிட்டு அப்புறம் வந்து ஒரு நெதர் போர்ட்டல் கட்டலான்னு முடிவெடுத்திருக்கேன். பார்ப்போம் என்ன மாதிரி நம்ம இன்றைக்கான வீடியோ போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருள்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி ஆனால் உங்களோட ஒரு விஷயம் காட்டணும் கைஸ். இந்த ஃபார்ம் வந்து நான் ஃபஸ்ட் வந்து வீட்டையும் ஒரே இடத்துல போட்டிருந்தேன் கைஸ். ஆனால் இந்த தடவை எனக்கு வந்து கொஞ்சம் பத்தாதுன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேரட்டை தனியாகவும் வீட்டு தனியாகவும் போட்டேன். சரி, ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படி காப்பர் ஐட்டத்துக்கு மாட்டேங்க கைஸ். காப்பர் நம்ம நிறைய இருந்துச்சு. சரி, இந்த காப்பர் அப்டேட்டர் வந்திருக்கே, கொஞ்சம் பண்ணி அதையும் ஒரு வீடியோவை காட்டுவோம்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு போய் வீடை மட்டும் கட்டினா போதும். சரி, ஓகே கைஸ். இந்த பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து இன்வென்ட்ரியில் வச்சுக்குவோம். ஓகே, இவன் வேறு இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நான் ஃபுல்லாக க்ளியர் பண்ணிட்டேன் கைஸ். நான் ஆஃப்லைனில் உட்காந்து ஃபுல்லாக என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ளியர் பண்ணிட்டேன். இந்த இடம் எனக்கு இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் எனக்கு தேவைப்படும். இப்போதைக்கு இந்த இடம் நம்மளுக்கு பத்தும் கைஸ். ரொம்பவே பெருசாகவே க்ளியர் பண்ணியாச்சு கைஸ். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னா, எங்கே தான் வீடு கட்டலான்னு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்ருக்கேன். பிகாஸ் ரொம்ப ஓரமாகவும் போயிடக்கூடாது, சென்டரில் இருக்க மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த இடம் கட்டினா கரெக்டாக இருக்கும் கைஸ். ஓகே, இங்கேருந்து அப்படியே மேலே ஒரு 10 பிளாக் உயரம் ஏற்றணும் கைஸ். இந்த வீடு வந்து ரொம்பவே சிம்பிளான வீடு தான் கைஸ். அதாவது எல்லாருமே கட்டியிருப்பீங்க இந்த வீடை. பாதி பேர் நிறையா பேர் கட்டின ஒரு வீடு தான் கைஸ். அதனால் நம்ம புதுசாலாம் ஒன்றும் நம்மளாம் யோசிச்சாங்க கட்டல. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடை கட்டி ஒரு வழியாக முடிச்சிட்டோம் கைஸ். எப்பா எவ்வளோ நேரம் இந்த வீடை கட்டுறது, இவ்வளோ சிம்பிளான வீடு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கட்டுறதுக்கு. பார்த்தீங்கன்னா இதான் கைஸ் நம்மளோட வீடு. போய் நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். டே நீ எங்கேருந்து வர, இவ்வளோ நேரம் இங்கே நாடா சுற்றிக்கிட்டு இருந்தேன், இப்போலாம் வராமல் இங்கே இப்போ வரையடா டே, போய் செத்துத்துறா டே, சீக்கிரம் சாகு, கையில் வேறு ஸ்வாடு இல்லை, இந்த இதை வச்சு அடிக்கணும், லேட் ஆகுது. அவ்வளோதாங்க, செத்துட்டான். இப்போ போய் நம்ம வீடை பார்ப்போம் கைஸ். இதுதான் நம்மளோட வீடு. அந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, இப்போ நான் வீட்டுக்குள்ளே போய் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்தோன்னே ஒரு டோர் இருக்கும், 2 டோர் இருக்கும். இது ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக கிளாஸ் வச்சு இது பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்டெப்ஸு இருங்க அதுக்கு முன்னாடி கீழே ஒரு இடம் இருக்குது, அதை காமிச்சிட்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நான் என்சான்மெண்ட் ரூமை மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதான் என்சான்மெண்ட் புக்கெல்லாம் வச்சு இது பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்ன மாதிரி போகுதுன்னு. இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் திரும்பணும்னு நமக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் கைஸ் செஸ்ட்டாக இருக்கும். இதுதான் நம்மளோட ஸ்டோரேஜ் ரூமு. இங்கே தான் நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இந்த 2 செஸ்ட்டு தான் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஐட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படும்ல, அதனால தான் வச்சுருக்கேன். சரி, ஓகே கைஸ். அப்படியே இங்கே வந்து இங்கே 2 டோர் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போனோம்னா நம்மளோட பெட்ரூம் கைஸ். அதாவது இங்கே தான் நம்ம பெட்டு, அப்புறம் நம்மளுக்கு அத்தியாவசியமான பொருட்கள், அதாவது கிராஃப்டிங் டேபிள், ஃபர்னஸ், அப்புறம் ஹேண்ட்வில் இந்த மாதிரிலாம் இது இங்கே வச்சுக்குவோம். இப்போதைக்கு வந்து நம்ம ஃபர்னஸும் கிராஃப்டிங் டேபிள் பெட்டை மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நிறையா அந்த டேபிள்ஸ்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே வச்சுக்குவோம் கைஸ். ஓகே, இந்த வீடு வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க கைஸ், வீடு சூப்பர்னு. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இங்கே நெக்ஸ்ட் கண்டென்ட்டான நெதர் போர்ட்டல்லாம் கட்ட போனோம். அது கட்டுவோம் கைஸ். இப்போ வந்து அதுக்கு மேலே உங்கள்கிட்ட விஷயத்தை காட்டணும் கைஸ். மறந்தே போய்ட்டு அதை காட்டுறதுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கே காட்டியிருக்க வேண்டியது. இந்த ஒரு சீப் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் சீப்பு. இது வந்து ரேரஸ்ட்டு சீப்புன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து டக்குன்னு இந்த இடத்துல ஸ்பான் ஆச்சு. அதை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிட்டேன் கைஸ். சரி, ஓகே கைஸ். இப்போ வந்து நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நெதர் போர்ட்டலுக்கு. அதாவது டைமண்ட் பிக்காக்ஸ் வந்து நானே டைமண்டை பயன்பட்டு வந்துட்டேன் கைஸ். 3 டைமண்ட் தான் நான் அதுக்கு காமிச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்ம வந்து டைமண்ட்லாம் அப்படியே லேட்டான படம் அதை பார்ட் 5 அந்த மாதிரி பார்த்திக்குவோம். இப்போதைக்கு நம்மளுக்கு இது மட்டும் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் உடனே போய் டக்குன்னு 3 டைமண்ட் வந்து நம்மளோட ஏற்கனவே அயன் மைன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா போன பாட்டில் கேவு, அந்த கேவில் போய்ட்டு டைமண்ட்டை 3 எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாவா பூல் பார்த்துருந்தோம் நம்ம போன தடவை உட் மைன் பண்ணுறப்ப. அதனால தான் இங்கே வந்துட்டு நம்ம அப்சிஜன் கிரியேட் பண்ணோம். தண்ணி ஊற்றினா அப்சிஜன் வருமா, இல்லை லாவா மேலே தண்ணியை ஊற்றணுமா என்னென்னு தெரியலையே. சரி, வளர்றாங்க கைஸ். சரி, ஓகே. இந்த இடத்துல நம்ம தண்ணியை ஊற்றி விட்டுட்டு இருங்க, அப்சிஜனாக தான் மாறுது, கரெக்டாக தான் இருக்குது. ஓகே கைஸ், இருங்க. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் லாவாகவும் தேவைப்படும். பிகாஸ் நம்மளுக்கு ஃபியூவலாக எனக்காக யூஸ் ஆகும். இப்போதைக்கு நம்ம இந்த இடத்த தோண்டி கொஞ்சம் 4 டேட் எடுத்து அந்த இடத்த மட்டும் அடைச்சி விட்ருவோம் கைஸ். இருங்க, எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அடைச்சி விட்ருவோம். அதுக்கப்புறம் தண்ணி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இதாக மாறி போகிறோம், அதுவும் அப்சிஜனாக மாறிடும். இப்போதைக்கு இந்த தண்ணி ஊற்றி விட்ருவோம். சேஃப்டி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம மைண்ட் பண்ணுறப்ப கீழே லாவா இருந்துச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அப்சிஜன் வந்து காணாமல் போயிடும், லாவாவில் வந்து எரிஞ்சிடும் கைஸ். அதனால தான்
சரி ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். ஒரு வழியாக வந்து எல்லா நம்மளுக்கு தேவையான அப்ஜெக்ட் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணியாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு நம்ம வீட்டுக்கு போக முடியாது, தண்ணி எடுத்துப்போம், இதுக்காக நம்மளுக்கு தேவைப்படும். சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போவோம். இப்போ எல்லாமே வந்து அப்ஜெக்ட்லாம் கிடச்சிச்சு. ஆனால் இப்போ ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, எங்கேயே இதை பில்ட் பண்ணுறது, அதான் கைஸ் டவுட்டாக இருக்குது எனக்கு. பிகாஸ் நம்மகிட்ட இப்போ இருக்கிறது பெரிய இடம்னா இருக்குது, ஆனால் எங்கே கட்டுறதுனா குழப்பமாக இருக்குது. இந்த ஃபார்ம் பக்கத்தில் கட்டுவோமா, இல்லை வீட்டு பக்கத்தில் கட்டுவோமா, இல்லை வேறு எங்கேயும் கட்டுவோமான்னு தான் குழப்பமாக இருக்குது. ஃபார்ம் பக்கத்துலையா இல்லை வீட்டு பக்கத்துலையா, இதுங்க எங்கே நல்லா இருக்குன்னு தெரியலையே. ஷோபா என்ன பண்ணுறது இப்போ, என்ன பண்ணுறது? ஏன்னா வீட்டு பக்கத்தில் போய் இதில் வச்சா கரெக்டாக இருக்குமா? எனக்கு என்னமோ வீட்டு பக்கத்தில் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் இந்த ஃபார்ம் பக்கத்தில் வச்சா அதோட நல்லா இருக்குமோ? ஒரே குழப்பமாக இருக்கே, என்ன முடிவு எடுக்கிறது இப்போ? சரி கைஸ், வீட்டு பக்கத்துலேயே கட்டுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். என்ன நல்லா இல்லைன்னா மாற்றிக்கிற வேண்டியதானே, அவ்வளோதானே. இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல கட்டுவோம், நல்லா இல்லைன்னா மாற்றிக்கலாம்ல, மாற்றலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து போர்ட்டல் கட்ட ஆரம்பிச்சிடுவோம். இந்த போர்ட்டல் வேறு எனக்கு மறந்து போயிட்டு கைஸ் எப்படி கட்டுறதுன்னு. சும்மா கட்டி விடுவோம், அதெல்லாம் கரெக்டாக தான் கட்டுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 3 பிளாக்கு இருங்க, இங்கே ஒரு டேட்டை வச்சு பார்ப்போம் கரெக்டாக இருக்கா இல்லைனா என்னென்னு. இந்த டேட்டு வேறு உள்ளே போய்க்குது கைஸ். ஓகே இருங்க, இதுனா இது ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருங்க, இன்னொரு பிளாக் இங்கே வச்சுட்டு இப்போ மேலே ஹைட்டு போவோம். ஓகே கரெக்டாக இருக்கா? ஹைட் கம்மியாக இருக்குது கைஸ். இருங்க, இன்னொரு பிளாக் ஹைட் ஏற்றணும். இருங்க, மேலே ஏறிக்கிறேன். மேலே ஏறித்தோட எங்கே வேறு பிளாக்கே ஏறிடான்ட்டு. ஓகே, கோபிள் ஸ்டோன் இருக்குது, இதை போட்டு மேலே ஏறிட்டு இங்கே ஒன்று அங்கேயும் அங்கே ஒன்று வச்சு விட்ருவோம். வயிறை கரெக்டாக விளையாடி அவ்வளோதான் கைஸ், வச்சுட்டேன் ஒரு வழியாக. இப்போ அப்படியே இதை கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம்னா போர்ட்டல் முடிஞ்சு. எங்கே கீழே இறங்கி பாரு, என்னடா இது இப்படி இருக்குது, இதை பார்த்து நெதர் போர்ட்டல் மாதிரியே தெரியலையே, தப்பாக பில்ட் பண்ணிட்டேன் போலையே. ஐயோ, இது வேறு மறந்து போச்சா? இப்போ நான் இதை போய் எப்படி கட்டுறதுன்னு வேறு கண்டுபிடிக்கணும். இருங்க, இதெல்லாம் உடச்சி விட்றேன் ஃபஸ்ட்டு. இந்த உடச்சி விட்டு நான் கட்டிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ், பிகாஸ் ரொம்ப நேரம் ஆகும் நான் கட்டுறதுக்கு நினைக்கிறேன். ஸோ அப்பா ஒரு வழியாக வந்து நம்ம நெதர் போர்ட்டில் கட்டி முடிச்சாச்சு கைஸ். கிட்டத்தட்ட பல மணி நேரம் கைஸ், அதை உடச்சி கட்டிக்கிட்டு இருக்காங்க கைஸ். தப்பாக கட்டி ஒரு விட கரெக்டாக கட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நெதர் போர்ட்டில் பற்ற வச்சு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே போய் எங்கே நம்மளுக்கு ஸ்பான் வந்துருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இருங்க, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்மளோட ஆர்மரையும் கழட்டி வச்சுட்டு போயிடுவோம். இப்போதைக்கு நான் உங்களில் போய் எதுவும் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் ஸ்பான் ஆகிற இடத்துல டக்குன்னு லாவா ஐவாக இருந்து விழுந்துட்டேன், இல்லை கேஸ் டீஸ் அடிச்சு கொண்டு பிடிச்சினா, அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு நம்ம இந்த ஃப்ளிண்டர் ஸ்டீலை மட்டும் எடுத்துகிட்டு போவோம் கைஸ். இருங்க, எல்லாத்தையுமே உள்ளே வச்சாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போவோமா? சரி ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா உள்ளே கரெக்டாக கட்டிட்டேன். இப்படி தான் இருக்கணும் நெதர் போர்ட்டல். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போவோம் கைஸ் உள்ளே. ஓகே, வீட்டு பக்கத்தில் நல்லா தான் இருக்குது, பார்ப்போம். வேறு ஏதாவது பிடிக்காமல் இருந்துச்சுன்னா நம்ம மாற்றிக்கிறோம் கைஸ், வேறு எங்கேயா மாற்றிக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் லோடிங் ஆக போகுதுன்னு வேறு தெரில. ஓகே, டக்குன்னு வந்துட்டானுங்க. ஓகே, ஐயோ லாவா, நல்ல வேலை கைஸ், லாவாவை பார்த்தேன், இல்லைனா லாவாவில் விழுந்திருப்பேன். அது ஏனே தெரில கைஸ், எனக்கு மட்டும் ஸ்பான இடத்துலேயே பக்கத்துலேயே லாவா இருக்குது. சரி ஓகே, இது என்ன பயாமல் வேறு மறந்து போச்சா? என்ன கைஸ், எல்லாத்தையும் மறந்துட்டுருக்கேன். ஒரு மைண்ட் கிராஃப்ட்டில் இருக்க எல்லா பேரையும் மறந்துட்டுருக்கேன் கைஸ். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது நெதர் ஃபோட்டோஸு இல்லைனா பேஸ்டனேஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். எதுவுமே இருக்க மாட்டேங்குது, தெரியல. சரி, இந்த பயமில் ஒரு வேலை இருக்காதோ தெரியல, ஏதோ ஒன்று கைஸ். நம்மளுக்கு தேவையான இது இருக்குது கைஸ், கார்ட்ஸ் நிறையா இருக்குது. நம்மளுக்கு கார்ட்ஸுக்காண்டி தான் நெதர் போர்ட்லேயே இப்போ ஓப்பன் பண்ணேன். பிகாஸ் நாங்கள் அடுத்த பாட்டில் நிறையா ஃபார்ம் கட்ட வேண்டியது இருக்குது, அதுக்கு நிறைய கார்ட்ஸ் தேவைப்படுது கைஸ். சரி ஓகே, இப்போ நம்ம திருப்பி நம்ம ஓவர் வேர்ல்டுக்கே போவோம். பிகாஸ் இன்னி நம்மளுக்கு இங்கே வேலை இல்லை, நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டு அநேகமாக தான் இங்கே வேலை இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஓவர் வேர்ல்டுக்கு வந்தாச்சு கைஸ். சரி ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடு சூப்பர் ப்ரோன்னு ஒரு கமெண்ட்டை போட்டு அப்படியே சொல்லுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வரும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 பாட்டு கொடுத்த சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க கைஸ். சரி ஓகே கைஸ், பாய் கைஸ். ஐயா மட்டும் இல்லையா, பாய் கைஸ்.